ராகவேந்திர சாமியுடைய சப்தாகம் கோயம்புத்தூரில் வந்துட்டு பிப்ரவரி 18லேருந்து 25 வரையிலும் ஸ்ரீ ஐயப்பா பூஜா சங்கம் ராம் நகரில் நடக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்கு. இந்த சப்தாகம் அப்படின்றது ராகவேந்திர சாமியுடைய பிறந்த தினத்தை கொண்டாடுவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு பெரிய விழா. கோலாகலமாக அந்த விழாவை கொண்டாடணுன்ற நோக்கத்தில் 7 நாட்கள் நடக்க இருக்கிறது. மந்திராலயத்திலிருந்து நிறைய பேர் இங்கே வர்றதுக்கு இருக்காங்க. அவங்க வந்துட்டு பூஜைகள், மற்றபடி அங்கே வந்துட்டு நடக்கக்கூடிய ஸ்ரீனிவாச கல்யாணம், பல விழாக்கள் நடக்கிறதுக்கு எல்லாமே ஏற்பாடுகள் ஆகியிருக்கிறது. இதில் வந்துட்டு பொது ஜனங்கள், நம்மளுடைய கோயம்புத்தூர் மாநகர மக்கள் இதில் வந்து கலந்து கொள்ளணுன்றது எங்களுடைய வேண்டுகோள். இங்கே வந்துட்டு 3 வேளையும் இந்த ஒரு வாரம் எல்லா விதமான அன்னதானங்களும் நடக்கும். நீங்கள் இங்கே வந்து இந்த பூஜையில் கலந்துக்கிட்டு சாமியை கும்பிட்டுட்டு ராகவேந்திர சாமியோடைய இந்த பிறந்த தினத்தில் நீங்கள் கலந்து கொண்டு நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் என்பதுதான் இந்த விழாவுடைய நோக்கம். ராகவேந்திர சாமின்ற அந்த பெரிய மகான் பிறந்து அவர் ஜீவசமாதி அடைஞ்சு இன்னும் அவர் உயிருடன் இருக்கிறார், நம்மிடையே இருக்கிறார். நாம் கேட்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அவர் செவிசாய்த்து நமக்கு கண்டிப்பாக எல்லாம் செய்து கொண்டு வருகிறார் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின்படி பல பேர்த்துக்கு பல விஷயங்கள், நன்மைகள் நடந்து கொண்டு வருகின்றது என்பது ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடியது. இதில் நீங்கள் வந்து இந்த 18லேருந்து 25 வரையில் நடக்கக்கூடிய இந்த விழாவுக்கு நீங்கள் எப்படியாவது வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய நன்மைகள் ஏற்படும் என்பது தான் எங்களுடைய நோக்கம். இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து செய்யணும். நீங்கள் வந்தீங்கனாலே கண்டிப்பாக ஏதாவது ஒரு நன்மை ஏற்படும்ன்றது எங்களுடைய முக்கியமான ஒரு வேண்டுகோள். வாருங்கள், இந்த விழாவில் கலந்து கொள்ளுங்கள். நாங்கள் ஒரு கமிட்டியாக அமைத்து இந்த விழாவை வந்துட்டு கோலாகலமாக நடத்தி கொண்டு வருவதற்காக வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டு வருகிறோம். வாருங்கள். ஐயப்பா பூஜா சங்கத்தில் நடக்குது. ராம்நகர்ல ஒரு பெரிய ஹால் இருக்கு இல்லையா, ஒரு பெரிய ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு. அந்த கல்யாண மண்டபத்தில் இந்த விழா நடக்கும். சாயங்காலம் 18 6 மணிக்கு ஆரம்பமாகுது. மற்றபடி மற்ற நாட்கள்ல எல்லாமே உங்களுக்கு முழு நாளும் நடக்கும். இதற்கு வந்துட்டு நம்ம ரஜினிகாந்த் அவர்களை நம்ம வந்துட்டு இந்த விழாவுக்கு நம்ம வந்துட்டு போய் நாங்கள் அழைக்கிறதுக்கு இருக்கிறோம். லாரன்ஸ் அவரும் வந்துட்டு தீவிர பக்தர் ராகவேந்திர சாமியோடது. அவரையும் நாங்கள் போய் அழைக்கலாம்னு சொல்லியிருக்கிறோம்.